விநாயகர் திருவிழா 2026 மக்களோடு புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக திருவாரூர் மாவட்டம் நாம் வந்திருக்கிறோம். இங்கே திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம், மன்னார்குடி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இங்கே மக்கள் தங்களுடைய 2026 தேர்தலுக்கான என்ன ஓட்டங்களையும் கோரிக்கைகளும் சொல்ல வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கலாம். குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் மண்ணை காப்பதற்கும் விவசாயிகளுடைய உரிமைகளை பெற்றெடுப்பதற்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்குமான தேர்தலாக இதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நாம் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த மன்னார்குடி பகுதி மீத்தேனுக்கு அடித்தளமிட்ட பகுதி. பாறை எரிவாயு, அதேபோல் ஹைட்ரோ கார்பன், ONGC போன்ற வேதாந்தா போன்ற நிறுவனங்களின் பேரழிவு திட்டங்களுக்கு எதிராக போராடி திமுக இங்கே ஆட்சி கட்டிலை 2021 அமர்ந்தது. அதற்கு பிறகு நடைபெற்றிருக்கிற போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு மண்ணை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நிலங்கள் அபகரிப்பதற்கான ஒரு நடவடிக்கை. அது மட்டுமல்ல, நிலங்கள் மட்டுமல்ல, குடியிருக்கிற வீடுகள், ஆறுகள், ஏரிகள், நீர்நிலைகள் உள்ளிட்ட அனைத்தையும் அபகரித்துக் கொள்கிற ஒரு சட்டமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் இந்த சட்டத்தை பயன்படுத்தி நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. கிராமமாக இன்றைக்கு தடுப்பு சுவர்கள் அமைத்து நிலங்களை அபகரிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஊழல் முறைகேடுகள் தீவிரமடைந்திருக்கிறது. எனக்கு நிலத்திற்கு பட்டா வாங்க முடியவில்லை, ஆனால் மாற்றாருடைய நிலத்திற்கு பட்டா வாங்குவது இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம் கொடுத்தா எதலையும் பெற முடியும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதுகாக்கப்பட்ட இந்த வேளாண் மண்டலத்தில் கூட தொடர்ந்து பேரழிவு திட்டங்களுக்கான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படுகிறது. எங்கள் மண் எங்களுக்கு சொந்தம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான தேர்தலாகத்தான் இதை முதல் கட்ட பார்வையாக நாம் முன்வைத்து இந்த மண்ணை காப்பதற்கான தேர்தல் களமாக இந்த தேர்தல் களத்தை மக்கள் பார்க்கிறார்கள். இன்றைய அரசியல் அர்ப்பணிப்பிற்காகவா, பொருள் தேடவா? அர்ப்பணிப்பிற்காக என்றால் எதற்காக? வாக்கிற்கு பணம் கொடுக்க முடியாத ஏழை எளியவர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வர முடியாத நிலை இருக்கிறது. அப்படி பணத்தை கொடுத்தவர்கள் தான் வெற்றி பெற்ற பிறகு மேலும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்ற வியாபார நோக்கிலே மேலும் கொள்ளையடிக்கிறார்கள். வாங்கிய அந்த பணத்தை வாக்கிற்காக வாங்கிய மக்களும் உளவியல் ரீதியாக அடிமைப்பட்டு போகிறார்கள். எனவே தங்களுடைய உரிமை குரலை எழுப்ப முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். இப்போது கட்சிகளெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏலமிடுவதைப் போல மக்கள் எல்லாம் ஆடுகளா மாடுகளா 1000 என்றும் 2000 என்றும் 2500 என்றும் ஏலமிட்டு கொண்டே செல்கிறார்களே. மக்களுடைய சுயமரியாதை, தன்மானம் அங்கே விலை பேசப்படுகிறது. முன்னெல்லாம் பழிக்கு அஞ்சக்கூடிய இனம் தமிழினம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் துறையிலேயே ஏதேனும் தவறுகள் நடந்தால் கூட அவற்றையெல்லாம் பூசி மெழுகி சமாதானம் சொல்லக்கூடிய நிலையிலே தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் மக்களுக்கு எதையாவது சமாதானம் சொல்லிவிடலாம் என்று கருதுகிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக அது உழவை மையமாக கொண்ட ஒரு மாவட்டம் தான். பெரிய தொழில்கள் அது. இது இந்தியாவுடைய சமீபத்தில் ஒரு புள்ளி விவரத்தில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்தியாவினுடைய சராசரி தனிநபர் வருமானம் என்பது 1,92,000 ஆண்டுக்கு. ஆனால் தமிழகத்தினுடைய சராசரி வருமானம் என்பது 3,62,000 இருக்கு. இது மற்ற மாநிலங்களை விட 3வது இடத்துல வரிசைப்படுத்தினா அதிக வருமானம் வர்றதுல 3வது இடத்துல தமிழகம் இருக்கு அப்படின்ற நம்ம பெருமையோடு பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் 9 மாவட்டங்கள் அந்த தேசிய சராசரி அளவில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் கீழே ஒரு 9 மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்குது. அந்த 9 மாவட்டங்களில் நம்ம திருவாரூர் இருக்குது, நாகப்பட்டினம் இருக்குது, மயிலாடுதுறையும் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ அடிப்படையாக இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு தனிநபர் வருமானம் என்பது இன்றைக்கு வேளாண்மையை சார்ந்து மட்டும் இருப்பதால் அது கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கா? இன்றைக்கு வேளாண்மையை நம்ம மையப்படுத்தி இருக்கோம், ஆனால் வேளாண்மையை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு யதார்த்த நிலை இன்னைக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் நமக்கு இங்கே தொழில் வளர்ச்சி இன்னும் தேவைப்படுதா அப்படின்னா கூடுதலான தொழில் வளர்ச்சி நமக்கு தேவைப்படுது. குறிப்பாக இன்றைக்கு நாம் உற்பத்தி செய்யக்கூடிய
உணவுப் பயிர்களோ அல்லது தானிய பயிர்களோ அதை மையப்படுத்தி வரக்கூடிய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கான அவசியம் இருக்குது. இப்போ ஏனைய மாவட்டங்களில் இருக்கிற மாதிரியான பல நூற்றுக்கணக்கான ஏக்கரில் வந்து இங்கே வந்து தொழிற்பேட்டைகள் அமைக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சாத்தியம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ தொழிற்பேட்டைகளுடைய அழகுகளை மாற்ற வேண்டியது இருக்குது. அந்த யூனிட் டிசைன்ஸ் வந்து இங்கே மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே கிளஸ்டராக இருக்கலாம். ஒரு ஊரில் ஒரு தொழிற்பேட்டை இருக்குன்னா எங்கெங்கெல்லாம் தரிசு நிலம் இருக்கோ, அது 1 ஏக்கர் 1.5 ஏக்கரில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதை ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயத்தில் இந்த சிப்காட்டினுடைய அமைப்பும் தொழிலும் இங்கே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் இவர்களுடைய வாழ்நிலையை உயர்த்துவதற்கும் நமக்கு சில தேவைகள் இருக்கான்னா அது வேளாண்மை மட்டும் இன்னைக்கு போதுமான எண்ணிக்கையில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமான அளவில் இல்லைங்கும் போது இதற்கான மாற்ற போகும்போது தான் நான் முன்னதாக குறிப்பிட்ட தனிநபர் சராசரி வருமானம் என்பது இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டில் வந்து எடுத்துட்டிங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களுடைய தனிநபர் வருமானன்றது சுமார் 7 லட்சத்துக்கு மேலே இருக்குது. இப்போ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணலைன்னாலும் ஏனைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டினுடைய சராசரி வருமானம் 3,62,000 என்கின்ற அந்த புள்ளியை நோக்கி நாம் நகருவதற்கு இங்கே தொழிற்சாலைகள் தேவை. டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு 25% பகுதியான கடைமடை பகுதியாக இருக்குது. நாகப்பட்டினம், திருவாரூர் மட்டும் கடைமடை பகுதி கிடையாது. அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஒரத்தநாடு, மன்னார்குடி வரை உள்ள கடைமடை பகுதியில் என்று குறிப்பிட்ட ஒரு 25% நிலப்பரப்பு வந்து ஒதுக்கப்பட்டு அது அரசால் மாற்றுப்பயிருக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் அங்கே உள்ள அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அந்த மாற்றுப்பயிரை ஏற்றுக்கொண்டு இன்று எள், கடலை, தென்னை விவசாயிகளாக மாறி நிற்கிறார்கள். அது சம்பந்தமாக இந்த மாற்றுப்பயிர்களுக்கு விவசாயிகள் மாறிவிட்டார்கள். அது சம்பந்தமான தொழிற்சாலைகளோ அவர்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய தென்னை பொருட்களுக்கான உரிய விலையோ இல்லை அது மதிப்பு கூட்டக்கூடிய தொழிற்சாலைகளோ அந்த பகுதியில் இதுவரை கொண்டு வரப்பட்டுள்ளதா, இல்லை அது சம்பந்தமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் ஒவ்வொரு தென்னை விவசாயிகளும் பட்டுக்கோட்டையிலிருந்து மன்னார்குடி வரை தான் செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய தென்னைக்கோ தென்னையில் மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்களுக்கோ அரசு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கொள்முதல் நிலையங்களோ ஒரு விலையோ இதுவரை உறுதியான ஒரு கொள்முதல் நிலையம் கூட கிடையாது. அப்படி இருக்கும் தருவாயில் இந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு அவசிய தேவை இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட தென்னை பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கொள்முதல் நிலையங்களா, இல்லை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளா, இல்லை பின்னலாடை தொழிற்சாலை தான் அவசியமா என்பதை எனது பேரன்புமிக்க இந்த விவசாயிகளின் பார்வைக்கு இந்த புதிய தலைமுறை ஜனநாயக திருவிழாவின் சார்பாக முன்வைக்கிறேன் இந்த கேள்வியை. இப்போ இந்த இதில் வந்து பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது கொண்டு வந்து செயல்படுத்துறதான சட்ட சிக்கல் நிறையா இருக்குது. இப்போ டெல்டா மாவட்டம்ங்கிறது வந்து விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி. இந்த விவசாயம் சார்ந்த பகுதியில் நீர்நிலைகள் வந்து சரியாக இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. 99 குளங்கள் இருந்துச்சு. குறிப்பாக ஒரு 7-8 குளங்கள் தூர்வாரி அந்த இதை செட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு வரக்கூடிய வடிகால்கள் இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த நிலத்தடி நீர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பகுதியில் உப்பு நீராக மாறி இருக்குது. இந்த உப்பு நீர் வந்து கலக்காத நல்ல நீர் இருக்கிறது நிலத்தடி நீரை வந்து நம்ம பாதுகாக்கணும். அந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு மழை நீரால் சேர்க்கக்கூடிய வடிகால்களை வந்து தூர்வாரி நிலத்தடி நீரை வந்து தக்க வச்சுக்கணும். செப்டம்பர் 23ஆம் தேதி 2020 அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் வந்து தெப்பக்குளத்துக்கு வந்து நிதி ஒதுக்குனாங்க. இன்னும் அந்த வடிகாலில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கடை கழிவுநீர் தான் வருது. அது செய்தித்தாளில் கூட வந்துச்சு. இதை வந்து இதன் மூலமாக இந்த ஜனநாயக திருவிழா மூலமாக இந்த வடிகால்களை சுத்தம் செய்து கழிவுநீர்களை வந்து குளத்துக்குள்ளே போகாத அளவுக்கு பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய இந்த பகுதிகளில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பிரதான தொழிலாக பார்த்தா விவசாயிகளுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் ஒட்டுழி உதவுகின்ற தொழிலாக பார்த்திங்கன்னா லாரி தொழில். இந்த லாரி தொழிலில் கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் 10,000 லாரி இருக்குது. 10,000 லாரி அதோட உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், கிளீனர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், உதிரிபாகம் விற்பவர்கள், இப்படி பார்த்தா ஒரு 50,000 குடும்பம் இருக்குது. இதை வச்சு 10 ஆண்டு காலமாக இந்த தொழில் மிகப்பெரிய நலிவை சந்தித்து வருது. காரணம் என்னென்னா இதை முழுக்க இந்த இருக்கிற லாரிகளில் 90-95 விழுக்காடு லாரிகள் அரசின் தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனமான நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சரக்கு நகர்வு செய்கிறது. அந்த சரக்கு நகர்வு செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற வருவாயை வைத்து தன் குடும்பத்தை வாழ்விக்கின்ற சூழலில் இருக்கிற லாரி உரிமையாளர்கள் 5-6 ஆண்டு காலமாக மிக பின்னடைவு சந்திக்கிறார். காரணம் என்று சொன்னால் நமது மாவட்டத்தில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளை வைத்து நெல்லை இங்கேயே நாம் பாதுகாத்து வந்தோம். ஆனால் 5-6 ஆண்டு காலமாக திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகள் இல்லாதனாலும் சரியான சேமிப்பு கிடங்குகள் இல்லாதனாலும் இங்கே லாரி தொழில் மிகவும் மந்த நிலையில் இருக்கிறது. மக்களுடன் புதிய தலைமுறை ஜனநாயக திருவிழா மூலம்
மன்னார்குடி தொகுதிக்கு சில கோரிக்கை எங்கள் மூலியமா முன்வைக்கிறோம். மன்னார்குடிக்கு அரசு தொழிற்கல்விச்சாலை, அதாவது ஐடிஐ, பாலிடெக்னிக்லாம் கொண்டு வரணும். ஏன்னா பல மாணவர்கள் இங்கேருந்து வெளியூரில் போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம உணவு உற்பத்தியான ஒரு மாவட்டம். ஆனால் உணவு உற்பத்திக்கு சம்பந்தமான தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வரணும். அதாவது மண்ணுக்கு பாதகம் இல்லாத தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வரணும். அது மூலயமா நம்ம ஊர் ஆட்களுக்கு நம்ம வேலைவாய்ப்பு அதிகம் பயன்படுத்தி கொடுக்கலாம். அதே மாதிரி விவசாயம் சார்ந்த கண்காட்சிகளை இங்கே அதிகம் நடத்தணும். பல மாவட்டங்களில் வெளியில் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் டெல்டா மாவட்டமான விவசாயம் சார்ந்த உணவும் சார்ந்த உள்ள நம்ம பகுதிக்கு விவசாய கண்காட்சி இங்கே நடத்தப்படவே இல்லை. அதை நான் இங்கே கோரிக்கையாக முன்வைக்கிறேன். அதே மாதிரி மன்னார்குடி தொகுதிக்கு உட்பட்ட இந்த கஞ்சா போதைப்பொருள் ரொம்ப பரவலாக இருக்குது. அதை கட்டுப்படுத்தணும். அது காவல்துறையினருக்கும் எங்களோட சிறு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். அது அதிகமான இடங்கள்ல இது ரொம்ப பரவலாக இருக்குது. அதனால சமூக சீர்கேடுகள் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ படிக்கிற மாணவர்கள் சிறு வயதினரே இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதை கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும். கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய திட்டங்கள் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நண்பர் இப்போ சமீபத்தில் குறிப்பிட்டது போல் மன்னார்குடிக்கு அப்படின்னு ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னு சொன்னால் இப்போ புதிதாக ஒரு மகளிர் கலைக்கல்லூரி தொடங்கப்பட்டது. ஏற்கனவே இருக்கிற அரசு கலைக்கல்லூரியிலே பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட 90% மகளிர் படிக்கிறாங்க. அது இல்லாமல் 2 தனியார் மகளிர் கல்லூரிகள் இருக்கிற சூழ்நிலையில் புதிதாக அரசு பொறியியல் கல்லூரி மன்னார்குடி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வேணும் அப்படிங்கிறது கல்வியாளர்கள் சார்பாக ஒரு பிரதான கோரிக்கை. நான் முனைவர் அன்பரசு, மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியினுடைய முதுகலை இயற்பியல் ஆசிரியர். என்னுடைய பார்வையில் கல்வியாளர்களாக ஒரு பார்வையில் 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி மன்னார்குடியில் புதிய கல்வி மாவட்டம் தொடங்கப்பட்டது. திருவாரூர் வருவாய் மாவட்டத்தை பிரித்து திருவாரூர் வருவாய் மாவட்டத்தில் ஒரு கல்வி மாவட்டம், மன்னார்குடியில் ஒரு கல்வி மாவட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் என்ன நிர்வாக காரணங்களுக்காக திரும்ப மறுபடியும் அந்த கல்வி மாவட்டம் மன்னார்குடியில் இல்லை, திரும்ப திருவாரூர்லேயே சேர்த்துட்டாங்க. திருவாரூர் மாவட்டத்திலே அதிகமான உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் இயங்கி கொண்டிருக்கிற அந்த மன்னார்குடி பகுதியில் மீண்டும் ஒரு கல்வி மாவட்டம் உருவாக வேண்டும். இன்னும் கல்வி வளர்ச்சிக்கு அது வித்திடும். அப்புறம் இப்போது மன்னார்குடியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சமீபத்தில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட மன்னார்குடியில் டிஜிட்டல் நூலகம், அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்குது. இன்னும் அந்த வேலையை துரிதப்படுத்தி இந்த டிஜிட்டல் நூலகம் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எங்களோட கோரிக்கையாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கட்டமாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று குழந்தைகளை பற்றி. குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் சிசுக்குலை அப்படிங்கிறது நிறைய மாறி இன்னைக்கு பெண் சிசுக்குலை மேக்ஸிமம் 90%, 95%க்கு மேலே அது நம்மளுக்கு குறைஞ்சிருக்குங்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன இன்னைக்கு தலை தூக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக பெண் சிசுக்குலைக்கு அது குறைஞ்சிருக்குன்னா இது ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல பெண் குழந்தைகளுக்கு நிறைய பாதுகாப்பு வழங்குற சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஃபர்ஸ்ட் கோரிக்கையாக சொல்கிறேன். கல்வியோட தரம் அப்படின்னு சொன்னோன்னா எங்கெங்கேயோ போய் மாஸ்டர் டிகிரி படித்தாலுமே பேசிக் ஃபண்டமெண்டலாக உண்மையாகவே சொல்லணும்னா ஒரு எஜுகேஷன்ஸுக்கு ஏறத்தாழ 12 வருஷம் ஹையர் செகண்டரி வரைக்கும், இளநிலை முதுநிலைக்கு ஒரு 5 வருஷம், மொத்தம் 17 வருஷம் எஜுகேஷன்ஸ்க்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நான் காட்டை விற்றேன், என்னோட வீட்டை விற்றேன், என்னோட நிலத்தை விற்றேன்னு சொல்லி படிக்க வைக்கக்கூடிய ஒரே பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி டெல்டா மாவட்டத்தில் உள்ள பேரண்ட்ஸ் குழந்தைங்கள. ஸோ அது மாதிரி உள்ள விஷயங்களுக்கு இன்னும் ஆழமான கல்வி கொடுக்கறதுக்கான ஸ்டெப்ஸை முன்னெடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செயல்முறை திட்டம் வடிவிலான காலேஜஸ் கொண்டுட்டு வரலாம். நிறையா கேர்ள்ஸ் காலேஜஸ் இருக்கலாம், நிறையா பாய்ஸ் காலேஜஸ் இருக்கலாம், நிறையா கோ எஜுகேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் அதில் என்ன குறைவாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா தியரிட்டிக்கலாக எல்லாமே இருக்கே தவிர இப்போ ஃபாரினுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்முறை வடிவிலான பாடத்திட்டங்களை இன்னும் நம்ம முன்னெடுக்கணும். அதுக்கான ஸ்டெப்ஸாக காலேஜஸ் போர்ஷன்ஸ் இருக்கிற காலேஜஸ்லேயோ இல்லை இன்னும் அடிஷ்னலாக காலேஜஸ் கொண்டு வந்தாலோ செயல்முறை திட்டங்கள் வடிவிலான காலேஜஸ் போர்ஷன்ஸாக அதை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 50% மக்களுக்கு மேலே குடிமனை பட்டா கிடையாது. இந்த மக்களுடைய போராட்டம், இந்த 50% மக்களுக்கு மேலே குடிமனை பட்டா கேட்டு 60 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு 5 வருடமும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் சொல்கிற பதில் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் பட்டா தர்றோம், குடிமனை பட்டா கொடுத்துறோன்றாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க கொடுக்குற குடிமனை பட்டா இந்த 4 சட்டமன்ற தொகுதியிலும் சரிங்க 2000 அல்லது 3000 குடிமனை பட்டா தான் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒப்பிடத்தக்க அளவில் திருவாரூர் மாவட்டம் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம், ஏழை குடிசைகள் அதிகமாக இருக்கிற மாவட்டம், இது விவசாய தொழிலாளர்களை கொண்ட மாவட்டம்.
ரொம்ப ஏழை கூலி தொழிலாளி தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்க வீடுகள்லாம் பெரும்பாலும் இருக்க இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் நிலங்களில் இருக்கும், அப்படி இல்லைன்னா அரசு புறம்போக்கு நிலங்களில் இருக்கும், நீர்நிலைகளில் இருக்கும். ஒவ்வொரு 5 வருடமும் சொல்லக்கூடிய பதில் இந்த பட்டா கொடுத்துட்றோம், எல்லாருக்கும் பட்டா வழங்கிடுறோம் என்று ஒரு பொய்யை சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர ஒவ்வொரு முறையும் தட்டி கழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏழை மக்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடையாக நடக்கிறாங்க. நாம் எதிர்பார்க்கறதெல்லாம் இந்த மக்கள், இந்த மாவட்டத்தில் இந்த 4 சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, அவங்க வாழுகிற இடத்திற்கு எந்த இடமாக இருந்தாலும் அரசு சட்டப்படி அவர்களுக்கு இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்துட்டாலே இங்கே சட்டப்படி அவர்களுக்கு பட்டா கொடுக்கணும். ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன? இது ஒன்று நீர்நிலைகளில் இருக்குது, இல்லைனா கோவில் நிலங்களாக இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1820 நீங்கள் ஜமீன்தார் ஒழிப்பு கொண்டு வந்தாங்க முதல்ல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில். அந்த ஜமீன்தார் ஒழிப்பில் ஏன் ஜமீன்தார் ஒழிப்பு இருந்தாங்கன்னா, ஜமீன்தாரிகள் பெரும்பாலும் மக்களிடம் வரி செய்து, அதாவது அவங்க குடியிருக்கிற நிலத்திற்கு வரியை வசூல் செய்து அரசன்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி கூட என்ன செஞ்சாங்க, ஜமீன்தார்கள் ஒழித்து விட்டு ரயத்வாரியாக மாற்றுறாங்க. ரயத்வாரி என்பது உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்பதுதான் ரயத்வாரி. அந்த ரயத்வாரி முறை எதுக்கு மாற்றுறாங்கன்னா, குடியிருப்பவர்கள் அனைவரும் அந்த குடியிருக்கும் இடம் அவர்களுக்கே சொந்தம், அவர்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலாம், அந்த இடத்தை விற்கலாம், எது வேண்டாலும் செய்யலாம் என்று தான் கொடுத்தாங்க. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியில் கூட அந்த முறை இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேர்தல் வந்து இந்த 60 ஆண்டுகளா இந்த ஆட்சியாளர்கள் இந்த மக்கள் குடியிருக்கிற இடத்திற்கு குடிமனை பட்டாவை வழங்காமல் இந்த மக்களை இன்றைக்கும் அகதிகளைப் போல் வாழ வச்சிருக்கிறாங்க. இந்த 2026 தேர்தலில் கூட இந்த மக்கள் வைக்கிற பெரும்பான்மையான கோரிக்கை இந்த கோரிக்கை தான். ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே குடியிருக்கிற மக்கள் இனாம் நிலங்களில் குடியிருந்தாங்கன்னா அவர்களுக்கு கோவில் நிலம்னு சொல்கிறாங்க, ரயத்வாரி மனைகளில் குடியிருந்தாங்கன்னா கோவில் நிலம்னு சொல்கிறாங்க. அதற்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்து அறநிலைத்துறை சட்டம் 78, 79ங்கிற சட்டப்பிரிவு வச்சுக்கிட்டு அதை ஜேசி கோர்ட், அந்த கோர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை சட்ட பிரிவுக்கு வச்சுருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு மிரட்டி இவர்கள் இனாம் நிலங்களையும் மிரட்டி எடுக்கிறாங்க, ரயத்வாரி நிலங்களையும் மிரட்டி எடுக்கிறாங்க. ஆனால் அரசு பார்வையாளர்கள் இருக்கக்கூடாது. இந்த அரசு, இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால்தான் இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், முதல்வர், பிரதமர். ஆனால் அந்த மக்களை இன்றைக்கு அகதிகளைப் போல வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2026 தேர்தல் இந்த மக்கள் எல்லோருக்கும் குடிமனை பட்டா வழங்க வேண்டும், குடிமனை பட்டா இல்லாத எந்த வீடும் இருக்கக்கூடாது அப்படின்றத கோரிக்கையை அதன் மூலம் வைத்துக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். மன்னார்குடி நகராட்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் பழமையான நகராட்சி. பெங்களூரும் மன்னார்குடி ஒன்றா நகராட்சியாக்கப்பட்டது. முதல் கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, இது விவசாய பூமி, டெக்னிக்கல் பூமி அங்கே இருக்குது. 2 கனெக்ட் பண்ணால் தான் பெரிய பொருளாதாரம் ஏற்படும். அதனால் ஒரு ரயில் திட்டம் கண்டிப்பாக வேணும். பல ரயில்கள் இங்கேருந்து போகுது. மன்னார்குடியிலேருந்து பெங்களூருக்கு ரயில் போகணும். முக்கியமாக மன்னார்குடி வந்து டெல்டாவோட இதயமாக இருக்குது. பெரிய மருத்துவமனை இருக்குது, 5 மாடியில் பெரிய கட்டடங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதய மருத்துவர் இல்லை. ஸோ இதய மருத்துவரும் ஒரு நரம்பியல் மருத்துவரும் கண்டிப்பாக மன்னார்குடிக்கு தேவை. இது பல உயிர்களை காக்கும். இது ஒரு முக்கியமான கோரிக்கை. ரொம்ப அழகான பேருந்து நிலையம் மன்னார்குடியில் இருக்குது. எந்த ஊரில் இல்லாத அளவுக்கு ஒரு அழகான பேருந்து நிலையம் மன்னார்குடியில் இருக்குது. ஆனால் அந்த பேருந்து நிலையம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ அதனால் இனிமேல் வரும் காலங்களில் எடுக்கப்படக்கூடிய நிறைய நல்ல முயற்சிகள் மன்னார்குடியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நல்ல முயற்சிகளை மக்கள்கிட்ட கேட்டுட்டு மக்களோட கலந்துரையாடிட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அது பெரிய முன்னேற்றத்துக்கு எடுத்து கொண்டு போகணும்னு என்னோட கருத்தாக தெரிவிக்கிறேன். மக்களோட புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக திருவாரூர் மாவட்ட மக்களோட நம்ம இன்னைக்கு பேசியிருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் விவசாயத்தை வளர்க்கவும், விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கவும், விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் ஒரு முக்கிய கோரிக்கையாக வச்சுருக்காங்க. குடிமனை பட்டா அனைவருக்கும் கிடைக்கணுங்கிறது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கிறாங்க. கல்வித்தரத்தை உயர்த்தணுங்கிறதும் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கிறாங்க. தென்னை போன்ற மாற்று விவசாய பொருட்களுக்கு வேல்யூ ஆடட் தொழிற்சாலைகளும் வரணும், அதற்கான சந்தைப்படுத்துதலும் அதிகப்படுத்தணுங்கிறத ஒரு முக்கிய கோரிக்கையாக வச்சுருக்கிறாங்க. இங்கே இருந்த விவசாய குடிமக்கள் வெளிநாடுக்கோ இல்லை வெளி மாநிலங்களுக்கோ இல்லை வெளி மாவட்டங்களுக்கோ சென்று வேலை செய்யாமல் இங்கே தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு முக்கிய கோரிக்கையை ஒரு விவசாயிக்காக வச்சுருக்காங்க. மீண்டும் ஒரு மக்களோட புதிய நிகழ்ச்சியில் மற்றொரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.